வாங்க வாங்க. வணக்கங்க. இது சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தாங்க. அடடே வந்துட்டீங்களா? வாங்க. எப்போ வந்தீங்க? லட்சுமி அவங்க எல்லாரும் இப்பந்தாம வந்தாங்க. ஓ அப்படியாக்கா, சரி நீ பேசுனியா அவங்கள்ட்ட? பேசினேன். ஆனா என்ன மாப்பிள்ளை ஏன் வரலன்ட்டு தெரியலையே, நீ கொஞ்சம் கேள. அப்படியா, மாப்பிள்ளை வரலையோ? சரிக்கா நான் கேட்குறேன். என்ன சுந்தரிக்கா மாப்பிள்ளையை காணோம்? என்ன பண்றது லட்சுமி, நானும் அவன்கிட்ட தலைப்பாடு அடிச்சு சொல்லியாச்சு. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு தான் வருவேங்கிறான். சரி அதுக்குள்ள நாங்க வந்து பொண்ணை பார்த்துருவோன்ட்டு தான் வந்தோம். அது எப்படிக்கா, மாப்பிள்ளையும் வந்து பொண்ணை பார்த்தா தானே நல்லா இருக்கும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்களேன், அதுக்குள்ள அவன் வந்துருவான். ஏன் மாப்பிள்ளைக்காரன் வரலன்னா பொண்ணை காட்ட மாட்டீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, பொண்ணு ரெடியாகிட்டு தான் இருக்கா. அம்மா அஞ்சலி, அக்காவை கூட்டிட்டு வா. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதை ஏன் கேட்குற லட்சுமி, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. உன் வீட்டுக்காரர் வரல? அவரா முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போயிருக்காரு. வருவாரு. பொண்ணுக்கு அப்பா இல்லையோ? என்ன லட்சுமி இதெல்லாம் எல்லாம் சொல்லி தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்போ என்ன உன் வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏற்கனவே லட்சுமி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசிட்டா. முன்ன பின்ன எதுனாலும் லட்சுமி செய்வேன்னு சொல்லியிருக்கா. நீங்க தேவையில்லாம வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்ன லட்சுமி, கரெக்டு தானே? கரெக்டு தான். அம்மா ஸ்ருதி இந்த இருக்காங்கல்ல, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும். சரிங்க சித்தி. ஆமா நீங்களாம் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை எங்க? ஏ அஞ்சலி சும்மா இருக்க மாட்டேன், அப்படியெல்லாம் கேட்க கூடாது. மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துல வந்துருவாராம். ஓ அப்படியா, அக்காவை பாக்குறத விட மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன பிஸி? அஞ்சலி சும்மாரு. என்ன பொண்ணையே பார்த்துட்டு இருக்க, பிடிச்சிட்டோ? அவளுக்கு என்ன, பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கா. எவ்வளவோ சம்பளம் வாங்குறேன்ட்டு சொன்னாளே, மறந்தே போச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் முதல்ல கேட்கணும். எதா இருந்தாலும் உன் பிள்ளையாண்டா வரட்டும், அப்புறமா கேட்டுக்கிடலாம். அவன் எப்ப வர, நம்ம எப்ப கேட்க? இப்போதைக்கு கேட்போம், என்ன சொல்றான்ட்டு பாப்போமே. சும்மா இருக்க மாட்டேன், எதுவா இருந்தாலும் அவன் வரட்டும், வந்தோடனே கேட்டுக்கிடட்டும். அவனுக்கும் பொண்ணை பார்த்து பிடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தையெல்லாம் பேசணும், இப்பவே பேசக்கூடாது. என் பையன் நான் ஒரு கோடு போட்டேன்னா அதை தாண்டுன்னு சொன்னாதான் தாண்டுவான். நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்க. அவனுக்கு நான் பாக்குற பொண்ணு தான் ஃபைனல். அதனால இந்த பொண்ணே நல்லா தான் இருக்கா, பேசாம முடிச்சிடலாம். சித்தி என்ன ஸ்ருதி? என்ன சித்தி பேசுனீங்களா? சும்மா இருக்க மாட்டே நீ, பேசிக்கலாம் சரியா? அமைதியாரு. என்ன சித்தி சொல்றீங்க? எல்லாம் பேசுனீங்களா இல்லையான்ட்டு என்கிட்ட சொல்லுங்க. சும்மா இரு பூமாரி, அக்காக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன சித்தி இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றவங்க கிட்ட நான் சொன்னதெல்லாம் பேசுனீங்களா இல்லையா, இல்ல இல்லாம கூட்டிட்டு வந்தீங்களா? அதான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ளை வரட்டும், அவர் பார்த்து உனக்கு பிடிச்சிடட்டும், அப்புறமா பேசுவோம். அட என்ன சொல்றான் எங்க வீட்டு மருமக? மருமகளா? அக்கா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிட்டுன்னு நினைக்க. அஞ்சலி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது உளறிட்டே தான் இருப்பியா? என்னக்கா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ஆனா மாப்பிள்ளைய தான் இன்னும் காணோம். வர்ற ஆளு கொஞ்சம் நல்லா பாக்குற மாதிரி இருக்கணும், அப்பதான் என் அக்கா மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியும். சும்மா அஞ்சலி. அக்கா அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தெரியுது. மாப்பிள்ளையும் அவரை மாதிரியே இருந்தா என்னக்கா செய்வ? ஒன்னும் செய்ய மாட்டேன், உன் மண்டியில கொட்டுவேன். அமைதியா இருக்கியா கொஞ்ச நேரம்? அட போக்கா. என் பையன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேட்டானா ஆகட்டுமே. இப்போ என்ன? சரி அவன் வர நம்ம ஏன் ஒரு ஆள் மூஞ்ச ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கணும்? பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிடுவோமா? அதெல்லாம் பேசிக்கிடலாம், நம்ம பேசிக்கிடலாம். நம்ம பேசிக்கிடுவோமா? அதை என்ன லட்சுமி, அவங்க ஏதோ பேசணுங்கிறாங்க, நீ ஏதோ தடுத்துக்கிட்டு இருக்க. நீ தள்ளு, அவங்க கிட்ட நான் கேட்க. இல்லக்கா பேச வேண்டியதுன்னா பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுவா சம்பளமா? அதை ஏன் கேட்குறீங்க நீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நாளைக்கு நீ என் வீட்டுக்கு தான் வாழ வர போற. உன் சம்பளத்தை கேட்டா தானே அது குடும்ப செலவுக்கு ஆகுமா இல்லையான்ட்டு தெரியும். என்ன சித்தி இதெல்லாம்? உங்ககிட்ட ஏற்கனவே சொல்ல தானே சொன்னேன். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்ல சொன்னேன். இங்க பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்னோட சேலரியை நான் என் வீட்டுக்கு தான் கொடுப்பேன். இதுக்கு ஓகேனா சம்மதம் வச்சுக்கிடலாம், இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. அட என்ன நீ பெரிய ஆளுக்கு சின்ன ஆளுக்குன்னு தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன லட்சுமி இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் அப்படி தான் பேசுவா, ஏதோ இதாக பேசுகிறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, நம்ம பேசினபடியே இருக்கட்டும். உன் சம்பளத்தை உன் வீட்டுக்கு கொடுத்தனா அப்போ வீட்டு வேலையை யார் பார்க்குவா? ஒன்று அந்த சம்பளத்துக்கு போக சொல்கிறதுக்கே எங்களோட கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுப்பேன்ட்டு தான். இதில் உன் சம்பளத்தை ஃபுல்லாக நீ வீட்டுக்கே கொடுத்தோன்னா அது எப்படிமா சரி வரும்? அதுக்கு நாங்கள் பேசாமல் உன்னை வீட்டோட மருமகளாகவே வச்சிடலாமே, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருன்னு சொல்லிடலாமே. உன்னை எதுக்கு நாங்கள் வேலைக்கு அனுப்பணும்? அதானே,
இங்க பாருமா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசி. உன்னோட சம்பளமும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம வீட்டை நல்லபடியா ரன் பண்ண முடியும். கொஞ்சம் வெளியே கிளம்புறீங்களா ப்ளீஸ்? இன்னும் லட்சுமி, இதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை வெளியே போன்ட்டு இருக்கா. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, என்னோட சம்பளத்தை என் வீட்டுக்கு தான் கொடுப்பேன். எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. வீட்டை பார்க்குற பொறுப்பு எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு என்னோட சம்பளத்தை கொடுக்காம உங்க வீட்டுக்கு தரணும்ட்டு எனக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி யார் மாப்பிள்ளை வர்றாங்களோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இங்க இருந்து இப்பவே கிளம்பலாம். ஸ்ருதி, என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. ஆத்திரப்படுறதுனால எதுவுமே மாற போறதில்ல. என்னோட முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன், அவ்வளோதான். கொஞ்சம் கோவப்படாதீங்கம்மா. அவ ஏதோ சின்ன பிள்ளை, அதனால அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 2வது பொண்ணு இருக்காள்ல, அவளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை வேணா வீட்டோட மருமகளா வரட்டும். ஐயோ, என்ன பேசுறாங்க இவங்க? ஏமா, உங்களை பார்க்க வர சொன்னது அக்காவை தான், தங்கச்சி கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் எந்த வீட்லயும் பேசிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க. யோ, என்னையா இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்க? கிளம்பு. அதான் சொல்லிட்டாங்கல்ல மகாராணிங்க, காசுக்கே வக்கீல்லையா. இந்த பேச்சுக்கு குறைச்சல் இல்லை. இதுல ஆட்டோ செலவு வேற 2 செலவு. ஐயோ அக்கா, என்னக்கா? இல்ல லட்சுமி, என் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளையும் வராதுன்னு நினைக்கேன். அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஸ்ருதிக்கு தக்கன நல்ல மாப்பிள்ளையே அமையும். சும்மா இப்படியே பேசாதீங்கக்கா. பின்ன என்ன லட்சுமி, நீ தான் பார்த்துட்டு இருக்கில்ல, யாரு தான் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிடுவாங்க? ஏன்க்கா இப்படி இருக்க? கொஞ்சம் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். இல்ல இல்ல, இதெல்லாம் சரி வராது. என்னத்தையும் பண்ணுங்க, அவ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. என்னதான் பண்றது, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஏமா ஸ்ருதி, ஏமா உன் பிடிவாதத்துல இருக்க நீ? இங்க பாருங்க சித்தி, என்ன காம்ப்ரமைஸ் பண்ணவே செய்யாதீங்க. நான் என்னோட முடிவுல தெளிவா தான் இருக்கேன். தெளிவா இருந்து என்னமா பண்ண போற நீ? இப்ப பாரு, உன்னால அக்கா அழுதுட்டு போறாங்க. பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு நான் ஏன் இப்படி பேசுறேன்ட்டு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிங்க. நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். என்னோட சேலரி எல்லாம் என் மாப்பிள்ளை வீட்டுக்கே கொடுக்குறேன். அப்போ இந்த குடும்பத்தை யாரு பார்த்துப்பா? ஆகாஷும் அஞ்சலியும் இனிமே தான் ஒரு வேலையில சேர போறாங்க. அவங்க இப்போதைக்கு ஒரு வேலையில சேர்ந்தாலுமே அவங்களோட சம்பளத்தை வச்சுட்டு எப்படினாலும் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அக்கா ப்ளீஸ்க்கா, எங்களுக்காண்டி ஏன் நீ இப்படி இருக்க? நாங்க எப்படியாச்சும் வீட்டை பார்த்துக்கிடுறோம், சமாளிச்சுக்கிடுறோம்க்கா. இல்ல அஞ்சலி, இது சும்மா பேசலாம், ஆனா பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது. ஊர்ல என்ன இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கா? கண்டிப்பா நான் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்ற மாப்பிள்ளை கண்டிப்பா எனக்கு கிடைப்பாரு. நீங்க வேணா பாருங்க சித்தி. என் தங்கம், உண்மையிலேமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. சித்தி, ஓவரா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அம்மா அழுதுட்டு போறாங்க, ஞாபகம் இருக்கட்டும். அக்கா என்னதான் அழுதானோ, இவ பேசுறதுல நியாயம் இருக்குன்ட்டு அக்காக்கே தெரியும். இங்க பாரு ஸ்ருதி, உனக்கு ஏத்த மாப்பிள்ளை கண்டிப்பா வருவான். நீ வேணா பாரு. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு சித்தி.